கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 3 அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட அவர் உங்களில் மகிமைப்படப் போகிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அவர் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார் அப்படிங்கிறத சில வார்த்தைகள் மூலம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த 49 அதிகாரம் 3 பார்க்கிறோம். அப்போ அவர் நம்மள எப்படி மகிமைப்படுவார், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்னால நம்ம எவ்வளோ தூரம் அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மூலமாய் இன்றைக்கு அவர் நம்ம மூலமாய் நிச்சயமாய் மகிமைப்படுவார். அதை பார்க்கும்போது, நம்முடைய செயல்களை பார்க்கும்போது நிச்சயமாகவே இவர்கள் தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் பொழுதும் அவர் நம்மில் மகிமைப்படுவாராம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்து உங்க மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாராம். அடுத்ததா யோவான் 17:4 பார்க்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த வார்த்தை அங்கே பிதாவினிடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பாக ஜெபிக்கிற ஒரு காரியத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையா இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியில நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி அவர் மகிமைப்படுத்தினாரா? பிதா அவருக்கு செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்து அவரை மகிமைப்படுத்தினாரா. அப்போ இன்றைக்கு நம்மளை இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும், விசுவாசிச்சோன்னு சொன்னா அவர் பிதாவானவர் எதை செய்ய நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ அதை நிச்சயம் நாம் செய்து முடித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்ததா ஏசாயா 60:21 பார்க்கிறோம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். இந்த வார்த்தை மறுபடி சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் நம்முடைய ஜனங்கள், அதாவது அவர் நம்ம எப்படி இருக்கிறோமா, நீதிமான்களாய் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளாய் இருக்கிறோமா. ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை விசுவாசிப்பதன் மூலமாய் நம்ம இன்றைக்கு நீதிமான்கள் ஆயிருக்கிறபடியினால நாம் பூமியை சுதந்தரிக்க தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஆதாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், பலுகி பெருகி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆதாம் இழந்து போன அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாம் திரும்ப பெற்றிருக்கிறபடியினால நம்ம நிச்சயமாய் பூமியை சுதந்தரிக்கிற குடிகளாய், அவர் நட்ட கிளைகளாய், அவர் மகிமைப்படும்படி அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசித்ததை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் நம் மூலமாய் தேவ நாம மகிமைப்படும். அடுத்தது 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய குளோரியஸ் ஒண்டர்ஸை ரிவீல் பண்றதுக்காகத்தான் தேவன் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்போ இன்றைக்கு அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கும் போது அவர் நாமம் மகிமைப்படுகிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 61:3 பார்க்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ இன்னைக்கு தேவ நாம மகிமைக்காக நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும் போது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கும் போது நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வெளிப்படுகிறோம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க செய்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க மூலமாய் அவர் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததா மிக முக்கியமான ஒரு காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ இங்க நம்முடைய ஜெபங்கள் பதில் தேவனால் பதிலளிக்கப்படும் போது அங்கே அவருக்கு மிகப்பெரிய மகிமை உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்க ஜெபங்கள் ஒவ்வொன்றிற்கும் அவர் பதில் கொடுப்பதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். அது எப்படின்னா அவருடைய கேரக்டரையும் அவருடைய பவரையும் அது ரிவீல் பண்ணுகிறபடியினால இன்றைக்கு உங்க ஜெபங்கள் அனைத்திற்கும் அவர் பதில் தந்து மூலமாய் உங்க ஜெபங்களுக்கு பதில் தருகிறதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்மோடு கூட ஆவியானவர் இறைப்படுகிறார். அதனால தான் மறுபடியுமா இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறபடி, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னபடி இதை கேட்கிற உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையின் மூலமாய் நிச்சயமாய் தேவன் மகிமைப்பட போகிறார் என்பதே நிச்சயம் சத்தியமான உண்மையாயிருக்கிறது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா உங்க நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே அப்பா தேவன் நாமம் மகிமைப்படுகிறதை அவர்கள் காணும்படியாக கர்த்தர் வெளியரங்கமான அற்புதங்களை, ஜெபங்களுக்கு பதில்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.